அரும்பு மீசை எட்டி பார்க்கும் 16 வயதை கூட தாண்டாத அழகான முகம். நந்தகுமார் அவனுடைய குழந்தை பருவத்திலேயே அவனுடைய பெற்றோர்களை இழந்த ஒரு அனாதை பையன். மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கும் அவனுடைய உறவினர்களின் ஆதரவோடு அவன் அங்கே தங்கி வருகிறான். பெயருக்கு உறவினர்கள் தான் என்றாலும் அவனை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போல்தான் நடத்தி வந்தார்கள். அந்த சிறுவனின் அந்த கலையான முகத்தில் குடிகொண்டிருக்கும் சோகம் என்பது ஆரம்ப காட்சிகளே நமக்கு அனுதாபத்தை தான் ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த பணக்கார வீட்டு தம்பதிகளுக்கு வாரிசாக ஒரே ஒரு செல்ல மகள் இருக்கிறாள். பாரி பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல புதிதாய் பூத்த செந்தாமரை பூ போல கன்னி பருவத்தின் களை கட்டிய முகம். அந்த பெண் சிறுவன் நந்தகுமாரை விட வயதில் மூத்தவளாக இருந்தாலும் நந்தகுமாரின் மீது அவளுக்கு ஒரு தீராத மோகம் என்பது இருந்து வந்தது. இதனால் ஃபேஷன் என்ற பெயரோடு அழகான அரைக்குறை ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த சிறுவன் முன்னால் வந்து நின்று கொண்டு, என் காலில் முள்ளு குத்திடுச்சு, கொஞ்சம் எடுத்து விடுறியா, எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறியா என்றெல்லாம் கூறிக்கொண்டு களங்கமே அறியாத அந்த சிறுவனின் இதயத்தை சோதித்து விடுகிறாள். பல நேரங்களில் அவனுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு அந்த பெண்ணை உதாசீனப்படுத்தினாலும் அந்த பெண் அந்த சிறுவனை விட்டபாடே இல்லை. ஒரு முறை வீட்டில் பெற்றோர்கள் இல்லாத நேரம் பார்த்த கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை கட்டாயப்படுத்தி கொண்டு அவனை கட்டிப்பிடிக்கிறாள். இதனால் பயந்து நடுங்கி போன நந்தகுமார் அவளை தள்ளிவிட்டு கொண்டு ஓட முயற்சிப்பதும், அந்த நேரம் எதிர்பாரா விதமாக பெற்றோர்கள் வந்து கதவை தட்டுவதும் என அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அந்த பெண் ஆடிக்கொள்ளும் நாடகமும் கம்பீரமாகத்தான் இருக்கின்றது. அவளை கிழித்து கொண்டு, இந்த பையன் என்னை கெடுக்க பார்க்கறான்பா என்று பெற்றோர்களிடம் அழுது புலம்பியபடி ஆடிக்கொள்ளும் நாடகம். கண்மூடித்தனமாக அவள் ஆடும் நாடகத்தை நம்பிக்கொண்டு அந்த பெற்றோர்கள், ஏண்டா ராஸ்கள், பெத்தவங்க இல்லைன்னு உன்னை தத்தெடுத்து வளர்த்தா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியா, போடா வெளியில என்று கூறிக்கொண்டு அந்த பெற்றோர்கள் நந்தகுமாரை அந்த வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள். இதனால் நந்தகுமார் அழுது புலம்பியபடியே நடுத்தெருவில் நின்று கொண்டு எங்கே போவது என்ன செய்வதென்று அறியாமல் திருதிருவென்று விழித்துக் கொள்ளும் காட்சிகள். ஒரு கட்டத்தில் ஒரு கோயிலின் வாசலில் பக்தர்களின் செருப்புகளுக்கு காவல் காக்கும் வேலையை செய்து வருகிறான். இந்த சூழ்நிலையில்தான் சில்க் சுமிதா அந்த கோயிலுக்கு எதேச்சையாக வரும்பொழுது நந்தகுமாரை பார்த்து அவன் மீது ஏதோ ஒரு அனுதாபம் ஏற்படுகிறது. உன் பேர் என்ன? அந்து. ஏன், உனக்கு வேற எந்த வேலையும் தெரியாதா? ஏன் இந்த வேலை பார்க்குற? படிக்கலையா என்ன? ஆமா, படிக்கல, நான் ஒரு அனாதை. உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்க, என் கூட வரையா என்று நந்தகுமாரை பார்த்ததும் பிடித்து போன சில்க் சுமிதா அவனையும் கூட்டிக் கொண்ட சில்க் சுமிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இந்த வீட்டில் யாரும் இல்லையா? ஆமா, இல்லை, நானும் உன்ன மாதிரி தான். ஆடம்பர கார் இருக்கு, அளவுக்கு மீறின சொத்து இருக்கு, ஆடம்பர பங்களா இருக்கு, இருந்தாலும் என்ன புண்ணியம், என் மனசுக்கு சந்தோஷமே இல்லை. நான் கல்யாணம் ஆன பொண்ணு தான். என் வீட்டுக்காரரு மிலிட்ரியில வேலை பார்த்தாரு. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட நடக்கல. ஏதோ எல்லை பகுதியில பதட்டமான சூழ்நிலை இருக்குன்னு, அங்க வாரம் நடக்க போகுதுன்னு அவருக்கு உடனடியா மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துச்சு. எனக்கு தாலி மட்டும்தான் கட்டினாரு. நாட்டை பாதுகாக்கணும்னு என்ன நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டு ஓடி போனவரு. அங்க நடந்த வாரில் அவர் இறந்து போயிட்டாருன்ற செய்தி தான் அப்புறமா தெரிய வந்தது. இந்த வீட்டுல நான் தனியா இருக்கிறதுனால நான் வெளியே போறப்ப வர்றப்பெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற பொறுக்கி பசங்க என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறதும், என்கிட்ட தப்பா பேசுறதும், என்கிட்ட சில்மிஷம் பண்றதும் ஒரு வாடிக்கையா இருக்கு. இப்பதான் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி நீ வந்துட்டல்ல, இனிமே எனக்கு பயம் இல்லை. ஆரம்பத்தில் அக்கா தம்பி என்பதை போல அழகாகத்தான் கடந்து வந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வீட்டுக்குள் இருவரும் தட்டிக்கொண்டும் முட்டிக்கொண்டும் உரசிக்கொண்டும் எதேச்சையாக நடக்கும் சம்பவங்கள் என்பது அந்த ஆடம்பர பங்களாவில் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து சோதித்து பார்ப்பதை போல அவர்களின் இளமை பருவங்களை ஊஞ்சலாட்டி விடுகின்றது. ஆனால் நந்தகுமார் தன்னுடைய அக்கா வைத்திருக்கும் பெண்ணோடு மனது கட்டுப்படாமல் சபலப்பட்டு போகும் சந்தர்ப்பங்கள் என்பது ஏதோ செய்யக்கூடாத ஒரு தவறை செய்துவிட்டு விடுவேனோ என்று நினைத்து கொண்டு பயந்து, நான் இங்கிருந்து போறேன் என்று கூறியதை கேட்டு சில்க் ஸ்மிதா திடுக்கிட்டு போனார். நந்து, என்ன சொல்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பாரு, நான் கல்யாணம் ஆகியும் கன்னிக்கரியாத பொண்ண. என்னோட சூழ்நிலையில யாராயிருந்தாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மனசு தடுமாறத்தான் செய்யும். எனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய போறதில்ல. நான் உன்னை விட வயசுல பெரியவளா இருக்கேன்னு பாக்குறியா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிக்காதது இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன உனக்கு உண்மையிலே பிடிக்குமா? ஆமா, பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இந்த வீட்டு விட்டு போறேன்னு சொல்ற? இது எங்க போய் முடியுமோன்னு எனக்கு பயமா இருக்க. எங்க போய் முடிஞ்சா என்ன? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம 2 பேரும் தானே. எனக்கு துணையா நீயும், உனக்கு துணையா நானும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்குமே ஆசைப்படாம இருந்தாலே போதும். நந்து,
நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. இனிமே நான் இந்த வீட்டுல நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ என் மேல வச்சிருக்கிறதும் உண்மையான அன்பா இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது நந்தோ. நீ என் மேல வச்சிருக்கிற அன்புல உண்மை இல்லைன்னா உன் விருப்பம் போல நீ செய்யலாம். நான் உன்னை தடுக்கல நந்தோ என்றெல்லாம் கூறிய சில்க் சுமிதாவின் பாசமழைகளால் நந்துவால் அந்த வீட்டின் வாசப்படியை தாண்டவே முடியவில்லை. இதனால் தாலி கட்டிக்கொள்ளாத ஒரு குடும்ப வாழ்க்கையைப் போல அவர்களுடைய நாட்களும் பொழுதுகளும் பூந்தோட்டத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சிகளைப் போல அழகாக பாரி பறந்த மகிழ்ச்சியாகத்தான் கடந்து செல்கின்றன. இப்படி நாட்கள் மாதங்கள் என்று பல கடந்து செல்கின்றது. தீபாவளி திருநாள் என்று ஒரு நாள் வருகின்றது. அந்த திருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நிறைய பட்டாசுகளையும் நந்தகுமாருக்காக கை நிறைய புத்தாடைகளையும் வாங்கி கொண்டு ஒரு குதூகலமைத்தான் சில்க் சுமிதா வீட்டுக்குள் வருகிறாள். ஆனால் அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு நிற்கும் நந்தகுமார். என்ன நந்தோ இங்க வந்து நிக்கிற? உள்ளவா, உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இதுதான் நமக்கு 2 பேருக்கும் தலை தீபாவளி. ஏன் பேசாம இருக்க? என்ன வேத்து கொட்டுது உனக்கு? அதிகமா வேலை செஞ்சிட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள போய் பாருங்க. உள்ள என்ன இருக்கு? எனக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா என்ன? போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்படித்தான் சில்க் சுமிதா உள்ளே சென்று பார்த்தபோது அவருக்கு அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்து கிடந்தது. இறந்து விட்டார் என்று நினைத்த கணவர் அங்கே உயிரோடு வந்து நிற்கிறார். கொண்டாடுவதற்காக வாங்கி கொண்டு வந்த பட்டாசுகளை உச்சந்தலையில் வைத்து தீ கொளுத்தி விட்டதைப் போல அதிர்ச்சியால் உறைந்து போகும் சில்க் சுமிதா. நான் செத்து போகலடா, உயிரோட தான்டா இருக்கேன். அங்க நடந்த போர்ல எதிர்படையினரால் கைது செய்யப்பட்ட இவ்வளவு வருஷம் எங்களை ஜெயிலுக்குள்ளதான் வச்சிருந்தாங்க. எங்க குரூப்ல என்னோட பேரு இன்னொருத்தருக்கு கூட இருந்தது. நான் அந்த வாரில அவரு இறந்து போயிட்டாரு. அத நான் தான் இறந்து போயிட்டேன்னு நினைச்சு செய்திய தப்பா போட்டுட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சுதான் ஆட்சியும் அதிகாரமும் மாறி போச்சு. அதனாலதான் ஜெயிலுக்குள்ள இருந்த எங்களையெல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க. தாலி கட்டுன்னு கையோட ஒன்னா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. வீட்டோட பாதுகாப்பை விட நம்ம நாட்டோட பாதுகாப்பு தானே முக்கியம். நான் அன்னைக்கு போகலைன்னா நான் ஒரு மிலிட்ரிக்காரன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு சொல்லு? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நம்ம வாழ்க்கையில நடக்காத அந்த முதல் இரவு, அதை இன்னைக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாடணும் என்றெல்லாம் கூறிக்கொண்டுதான் ஆசையோடும் ஆவலோடும் கணவன் மனைவியை அன்று இரவு பொழுதில் நெருங்கிய போது இல்லாத ஒரு சில காரணங்களை கோரிக்கொண்டு சில்க் சுமிதா அவரிடமிருந்து நழுவி விடுகிறார். இப்படித்தான் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு காரணங்களை கோரிக்கொண்டு கணவரிடமிருந்து சில்க் சுமிதா நழுவி கொண்டே இருந்தார். பெண்களுக்கு ஏற்படும் சில இயல்பான இடையூறுகளை காரணம் காட்டி இன்னைக்கெல்லாம் இது வேண்டாங்க என்று கூறிய மனைவி அதே நாள் மனைவி கோயிலுக்கு போயிட்டு வருவதையும் கணவர் கவனித்துக் கொள்கிறார். இதனால் அவர்களின் குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் என்று உருவாக்க ஆரம்பிக்கின்றது. கணவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு நல்ல பண்புள்ள கதாபாத்திரமாகவே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மனைவியோடு தங்கியிருக்கும் நந்தகுமாரை அவர் ஒருபோதும் சந்தேக கண்ணோடு பார்த்ததே இல்லை. அவர் அந்த சிறுவனிடம் காட்டும் அன்பும் மரியாதையும் என்பது அந்த இராணுவ கதாபாத்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலுவைத்தான் ஊட்டுகின்றது. சரியோ தவறோ, தெரிந்தோ தெரியாமலோ, நான் இந்த செய்த தவறை இனி உண்மையை மறைத்து பிரயோஜனமில்லை. குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்துக்கொண்டு இனி எவ்வளவுதான் நாட்களை கடத்த முடியும்? அதனால் இனி யாருக்கும் எந்த பயனும் இல்லை. இந்த உண்மையை கணவரிடம் போட்டு உடைப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று ஒரு கட்டாய சூழ்நிலைகளுக்கு என்று தள்ளப்படும் போது என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட மனசும் உடம்பும் நான் நந்தகுமாருக்கு கொடுத்துட்டேன் என்று சில்க் சுமிதா கண்ணீரோடு தன் கண்ணியத்தை இழந்த கதையை கூறும் பொழுது என்ற காட்சிகள் என்பது அங்கே அசம்பாவிதங்கள் என்று தோன்றவில்லை. அங்கே அனுதாபத்தை தான் அள்ளி தருகின்றது. அத்தனை கதைகளையும் தெளிவாக கேட்டு கணவராகட்டும், சரி போனது போகட்டும், நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே, அதுவும் நீ சின்ன பொண்ணு, உன்ன மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த பொண்ணா இருந்தாலும் சமூகத்துல இப்படி நடக்கிறதெல்லாம் இயல்பான சம்பவங்கள் தான். அத நாம ஏன் பெருசா எடுத்துக்கணும்? ஒரு மனுஷனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு முட்டாள் இல்லைன்னா நீ இவ்வளவு சொல்லியும் உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. உன் மேல வச்சிருக்கிற என்னோட பாசத்துக்கு எந்த குறையும் வரல. கடந்து போறதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் கடந்து போக்கக்கூடிய மனபலம் நமக்கு வேணும். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடு. அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம். இது என்னோட விருப்பம். ஆனாலும் உன்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உன் கூட வாழ போறது நாங்க 2 பேர்ல நானா இல்ல அவனா? நீயே முடிவிட. எங்க 2 பேர்ல உனக்கு யாரு வேணும்? நல்ல தீர்மானமா ஒரு முடிவை சொல்ல, நான் உனக்கு டைம் தரேன் என்று கணவர் கேட்கும் கேள்விகளுக்கு முன்னால் சில்க் சுமிதாவுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டே முகத்தை மூடிக்கொண்டு மாடிப்படிகளுக்கு ஏறி செல்கிறார். ஒருவேளை என்னை நிராகரித்து விட்டால் நான் என்ன செய்வது? அதை நான் எப்படி தாங்கிக் கொள்வது? என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு தாலி கட்டின புருஷன் அவரு தான். என்னால எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை? நான் ஒரு அநாதை தானே.
நான் செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்றெல்லாம் தனக்குள்ளே தானே நினைத்து கொண்டு வேர்த்து கொட்டிய முகத்தோடு இந்த இராணுவ வீரர் வைத்திருந்த அவருடைய துப்பாக்கி கொண்டு தன்னை அவனே சுட்டுத் தள்ளுகிறான். மாடியில் இருந்த சில்க் சுமிதா இதை பார்த்து பதட்டப்பட்டு கொண்டு கீழே இறங்கி ஓடி வருவதும், படிக்கட்டுகளில் கால் இடறிக் கொண்டு உருண்டு விழுவதும், அருகே வைத்திருந்த ஒரு சிலையின் கையில் இருந்த சூலத்தில் குப்புற கவிழ்ந்து விழுவதும் என திடுக்கிடும் சம்பவங்களின் பரபரப்பு காட்சிகள். இந்த நிகழ்வுகளால் சில்க் சுமிதாவும் நந்தகுமாரும் ஒரே நேரத்தில் தங்கள் உயிரை பறிகொடுத்து விடுவதாக கதையை முடித்திருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கவர்ச்சி காட்சிகள் என்பது பல இடங்களில் எல்லை மீறி இருக்கின்றது. இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. நந்தகுமாருக்கு அப்போதுதான் 17 வயதை எட்டிப்பிடித்த பருவமாக இருந்தது. இந்த திரைப்படம் வெளியான பிறகு சிறுவன் நந்தகுமார் ஊடகங்களின் மத்தியிலும் ரசிகர்களின் மத்தியிலும் சிறுவன் நந்தகுமார் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளானான் என்பது என்னவோ உண்மைதான். இதனால் சிறுவன் நந்தகுமார் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டான். இந்த திரைப்படம் வெளியாகி அதன் சூடு கூட தணியவில்லை. இதற்குள் நந்தகுமார் தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் தற்கொலை செய்து கொண்டார். காரணமே இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டதற்கு என்ன காரணங்களாக இருக்கும் என்று பலவித விமர்சனங்கள் உலாவரத் தொடங்கியது. நந்தகுமாருக்கு சில போதை பழக்கங்கள் இருந்ததாகவும் சில குறிப்பீடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தன. நிரூபிக்கப்படாத செய்திகளாக இருந்தாலும் எது உண்மை என்று அளவும் கூட தனியாத செய்திகளில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக ஊடக வட்டாரங்களிலும் ரசிகர்கள் வட்டாரங்களிலும் முணுமுணுத்துக் கொண்டு வரும் செய்திகளுக்கு இந்த காலத்திலும் கூட முற்றுப்புள்ளியே ஏற்படவில்லை. சினிமாவில் வரும் காட்சிகளும் கவர்ச்சி காட்சிகளும் என்பது ஒரு நடிப்பாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு நடித்த பிறகு அதனால் வரும் விமர்சனங்களையும் கோசிப்புகளையும் சலசலப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபலம் இருந்திருக்க வேண்டும். என்றால் இப்படித்தான் ஒரு மனிதனின் நிஜ வாழ்க்கை என்பது நிர்மூலமாகிவிட்ட பிறகு அதன் காரணங்களை தேடுவதற்கு சிரமப்பட்டு போய்விடுவார்கள். சிறுவன் நந்தகுமாரின் பெற்றோர்களாகட்டும், இல்லை பிறந்த சகோதரிகள் கல்பனா, கலாரஞ்சனி, கவிதா என்ற இந்த நடிகை ஊர்வசி அவர்கள் என்ற அவனுடைய காவல் தெய்வங்களாக இருந்த இவர்கள் எல்லாம் அன்றைய நேரத்தில் யோசிக்க மறந்துவிட்டார்களா? இந்த திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் நந்தகுமாரும் கதாநாயகி சில்க் சுமிதாவும் இருவரின் கதையும் மர்ம தற்கொலைகளின் விடை கிடைக்காத ஒரு கேள்வித்தாளாக இன்று மறைந்து கிடக்கின்றது என்பது ஒரு வலி நிறைந்த கதைகளாகவே மாறிப்போனது.